வணக்கம். நாம இன்னைக்கு திருக்குறள்ல 2வது அதிகாரமான வான் சிறப்பு, அதுல சிறப்பொடு பூசனை என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. அடுத்து இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். சிறப்பொடு பூசனை என்றால் சிறப்பான திருவிழாக்களுடன் கூடிய வழிபாடு. செல்லாது என்றால் நடைபெறாது. எப்போதென்றால் வானம், அதாவது வான் மேகமானது. வரக்குமேல் என்றால் வறண்டு போனால் அல்லது மழை பெய்யாது போனால். பொதுவா யாருக்கு பூசை அல்லது வழிபாடு இங்க நடக்கும்? அதுக்கான விடை அடுத்து சொல்லியிருப்பாங்க. வானோர்க்கும், அதாவது விண்ணவருக்கும். ஈண்டு என்றால் இவ்வுலகின் கண். விண்ணவருக்கு இவ்வுலகின் கண் நடக்கும் வழிபாடானது நடக்காது, வானம் வரக்குமானால் என்பது பொருள்.